அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் எக்ஸசைஸ் 7.5ல கொஷின் நம்பர் 16 பார்க்குறோம். ஸோ இது பார்த்த உடனே தெரியுது, இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ 1 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஏ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் பி டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் என் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி போடுவோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது, இதில் எத்தனை சொல்யூஷன் இருக்கு தெரியாது. அதனால இந்த மெத்தடில் நம்ம டைரெக்டாக போட முடியாது. சரிங்களா? ஸோ இத்தனை சம்மா நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான் போட்டுட்டு இருந்தோம். இங்கே இதுவும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் தான். ஆனால் இங்கே எக்ஸ் பவர் என்னன்னு இருக்குது, எத்தனை சொல்யூஷன்னு தெரியாது. அதனால நம்ம டைரெக்டாக இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் போட முடியாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இங்கே எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்கா, அதை டீன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிடி பை dx. இங்க இன்டெக்ரல் dxன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ இங்கே dxோட வேல்யூ பாருங்க, dx இஸ் ஈக்குவல் டு dt டிவைட் பை n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன்னும் மல்டிபிள் ஆகும்போது எக்ஸ் பவர் என்னன்னு கிடைக்கும். அகைன் எக்ஸ் பவர் n, இந்த இடத்துல எக்ஸ் பவர் என்னோட வேல்யூ டி மைனஸ் ஒன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே எடுத்து வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்க, ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு இதுக்கு நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம், இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ டிடி டிவைட் பை என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இப்போ இந்த n வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 1 பை டி dt டிவைட் பை எக்ஸ் பவர், இங்கே ஒரு n மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே ஒரு பவரில் ஒன் இருக்குது, ஆட் பண்ணும்போது வெறும் என்னன்னு கிடைக்கும். அப்போ அகைன் 1 பை n இன்ட்டு இன்டெக்ரல் 1 பை டி இன்ட்டு டிடி டிவைட் பை எக்ஸ் பவர் என்ன டி மைனஸ் ஒன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 பை n இன்டெக்ரல் 1 பை டி இன்ட்டு டி மைனஸ் ஒன் இன்ட்டு டிடி. முடிஞ்சுதா? இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணலாமா? ஸோ இது மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு பாருங்க, 1 டிவைட் பை டி இன்ட்டு டி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ பை டி ப்ளஸ் பி பை டி மைனஸ் ஒன். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஏ ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி மைனஸ் ஒன் ப்ளஸ் பிடி அப்படின்னு கிடைக்கும். டீயோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்தோம் அப்படின்னா பி கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஏவோட வேல்யூ கிடைக்கும், மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஒன். அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன். அடுத்து டீயோட வேல்யூ இல்லை ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டீன்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி 0 is equal to plus a plus b, b is equal to minus a. ஏற்கனவே a ஓட வேல்யூ மைனஸ் ஒன்னுன்றதுனால இது பிளஸ் ஒன், இது மைனஸ்மா, இங்கே பிளஸ் ஒன். ஸோ இப்போ b is equal to 1. அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பு நீங்கள் இதுக்கு கீழே எழுதணும், நான் இங்கே எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் பை டி ப்ளஸ் பியோட வேல்யூ ப்ளஸ் ஒன், ஒன் டிவைட் பை டி மைனஸ் ஒன். இன்டெக்ரலில் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல், ஸோ இங்கே எடுத்துக்குவா 1 டிவைட் பை n இன்ட்டு இன்டெக்ரல். ஸோ இந்த ஸ்டெப்ஸும் நம்ம கண்டிப்பாக போடணும். ஸோ போட்டு இங்கே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். 1 டிவைட் பை மைனஸ் ஒன் பை டி ப்ளஸ் ஒன் பை டி மைனஸ் ஒன் இன்ட்டு டிடி. ஸோ 1 பை என். ஸோ மைனஸ் ஒன் பை டியை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 1 பை டி இன்டெகிரேட் பண்ணும்போது லாக் டி ப்ளஸ் 1 டிவைட் பை டி மைனஸ் ஒன் இன்டெகிரேட் பண்ணும்போது லாக் டி மைனஸ் ஒன். ரைட்டா? இப்போ 1 பை என் லாக், இது ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் ஏ பை பி அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸில் இருக்குது மேலே வரணும், டி மைனஸ் ஒன் டிவைட் பை டி. ஸோ 1 பை என் லாக் டி மைனஸ் ஒன். டீயோட வேல்யூ என்ன பார்த்தோம், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன்னா.
அப்போ இது மைனஸ் 1 பண்ணோம்னா எக்ஸ் பவர் என் மட்டும் இருக்கும். எக்ஸ் பவர் என் டிவைட் பை டீயோட வேல்யூ என்ன, எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன், எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.